அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருதசை நடக்கும். அந்த குருதசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வரும், மிதுன ராசிக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டான நட்சத்திரம், அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. மிருகசீரிஷம் ரிஷபராசிக்கு வரும், மிதுன ராசிக்கு வரும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அல்லது ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிரிப்பானவங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள்லாம் நினச்சா அதை வந்து பிடிவாதம் முடித்தா நடத்தியே தீருவாங்க. பிடிவாதக்காரங்களாக கோவக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இறக்க குணம் உங்களுக்கு இருக்கும். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளிப்படுத்துவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நடந்துக்குவாங்க. ஒரு சில பேருக்கு கோவம் பயங்கரமாக வரும். கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. மாதிரி நிறைய சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து 2 ராசிக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். இப்போ ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் மாறுபடும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பிறக்கும் போது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. மிருகசீரிஷங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் திசையில் ஜனனமாகி உங்களுக்கு 2வதாக வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை நடக்கும். 2வதாக உங்களுக்கு ராகு திசை நடக்கும். 18 வருஷம் ராகு திசைங்க. ஆரம்ப பகுதியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் செவ்வாய் திசை வந்துடும். உங்களுக்கு 7 வருஷம் செவ்வாய் திசைனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்குமே ராகு திசை தான் உங்களுக்கு. 2வதாக ராகு திசை வரும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 30 வயசுலேயே ராகு திசை முடிஞ்சிடும். 30 வயசில் ராகு திசை முடியும். அதாவது ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். பிரம்மாண்டம் அது 30 கிடையாது. உங்களுக்கு 25 வயசில் ராகு திசை முடிஞ்சிடும். அந்த 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த குரு திசை, அந்த குரு திசை தாங்க ரொம்ப ஒரு முக்கியமான திசை. உங்களுக்கு கோடீஸ்வரனாக மாற்றுமா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா, இதெல்லாமே நம்ம இதை வச்சு தான் சொல்ல முடியும். 30 வயசுக்கு மேலே, 30 வயசுலேயே ஒரு சில பேர் செட்டில் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குரு திசை நடக்கும். 30 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகிறாங்க. கடைசி அந்த 6 வருஷம் 5 வருஷம் அந்த குரு திசை யோகத்தை செய்யுது. என்ன காரணம்னா அந்த தசா புத்தி மேட்ச் ஆகும். தசை நல்லா இருந்து புத்தி சரியில்லைன்னா பெருசாக வேலை செய்யாது. தசை ஃபுல்லாக நல்லா இருந்து புத்தியும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய ஆளாக மாறுறதை பார்க்க முடியுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 25 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகுறீங்க. 25 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறீங்க. ஒரு சில பேர் 20 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறீங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆரம்ப பகுதியில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், சரியாக படிப்பு வராது. ஒரு சில பேர் படித்தாலும் அதுக்குண்டான வேலை கிடைக்காது. வேலைன்னு அலைவாங்க, கடனில் போய் மாட்டுவாங்க. இதெல்லாமே ஒரு சில மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது. அது ராகு திசை 2வது வரக்கூடிய ராகு திசை பாருங்கள், குடும்பத்தையே போட்டு உலுக்கி எடுத்துருதுங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து கஷ்டம், அவங்க அப்பா அம்மா கஷ்டமாக இருக்கும், வருமானம் இருக்காது, வேலை இல்லாமல் கடன் தொல்லையில் அவதிப்பட்டு நடு ரோட்டுக்கு வர்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சில 25-30 வயசுக்கு மேலே டெவலப்பான ஒரு சில பேரெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன காரணம்? இந்த 3வது வரக்கூடிய குரு திசை தான். குரு ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதுவும் நீங்கள் மேஷ லக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா குரு பரிபூர்ண ராஜயோகாதிபதி. நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்து, கடக லக்னத்தில் பிறந்து, சிம்ம லக்னத்தில் பிறந்து, விருச்சிகம், தனுசு, மீன லக்னத்தில் இந்த 6 லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லது செய்வார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு நட்பு, சூரியன் குரு நட்பு, சந்திரன் குரு நட்பு. இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிறந்தவங்களுக்கு மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை யோகத்தை செய்யுது. மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுமாராக இருக்குங்க. சுமாராக தான் குரு திசை வேலை செய்யும். சரிங்களா? அது குருவெல்லாம் கெட்டே போகக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது. முக்கியமாக சொல்லப்போனால் குரு கெட்டு போகக்கூடாது. சனியோட சேர்ந்து கெட்டு போகக்கூடாது, ராகோட சேர்ந்து கெட்டு போகக்கூடாது. இருட்டுக்குள்ளே போய் மாட்டிட்டார்னு அர்த்தம். ராகோட குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம். கிரகண தோஷம்னா உங்களுக்கு இருட்டுக்குள்ளே போய் கிரகம் மாட்டிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களால் சகல வித நன்மையான விஷயங்கள் உங்களால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாம் பாருங்கள் குரு நல்லாயிருக்கும். வட்டி தொழில் விட்டுட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் குரு நல்லாயிருக்கும். ஆனால் குரு கெட்டு போனவங்களுக்கு இது எல்லாமே இழக்கிற மாதிரி அவர் எதுவும் கிடைக்காது. ஏன்னா பணத்துக்கு உண்டான கிரகமே குரு தான். ஒருத்தர் வட்டி தொழில் பண்ணுறாருன்னா ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். ஒருத்தர் ஜட்ஜாக இருக்காங்க, நீதிபதியாக இருக்காங்க, உயர்ந்த பதவியில் இருக்காங்க, ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கும். ஒரு சில பேர் பாருங்கள் 25-30 வயசுக்கு மேலே பாருங்கள் கவர்மெண்ட் ஜாபில் நல்ல பொசிஷனில், அடுத்தவங்க விட இவங்க நல்ல ஒரு பொசிஷனில் வர்றாங்க. என்ன காரணம்? ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ குரு கெடக்கூடாதுங்க. குரு வந்து ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணாது. ஏன்னா லக்னத்துக்கு வந்து அவர் 8ஆம் அதிபதியாக, ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வந்துடுவார்.
துலாம் லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்துடுவார். கடன், நோய், அசிங்க அவமானம், கண்டங்கள் இதெல்லாம் கொடுத்துருது. பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல. ஆனால் மறைமுகமாக அந்த இடத்துக்கு மறைமுகமாக ஜாதகத்தில் மறைஞ்சவங்களுக்கு குரு ஓரளவுக்கு நல்லது பண்ணுது. ஆனால் குருவோட சனி ராகுல சேர்ந்த இருக்கவங்களுக்கெல்லாம் தாங்க பெரிய பிரச்சனை வருது. பணம் இல்லாமல், கடன் தொல்லையால், நகை சேர்த்து வைக்க முடியாமல், நகை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த குரு கெட்டு போனவங்களுக்கு தான். குரு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணணுன்னா ஜாதகத்தில் குரு பக்காவாக இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும், 1-5-9 இருக்கணும், இல்லை கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் கூட ஓகே தான். குரு வந்து 6-8-12 மறைஞ்சால் கூட ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணுது. ஆனால் ராகுவோடையோ சனியோடையோ சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாகக்கூடாது. செவ்வாயோட சேர்ந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல. குரு செவ்வாயோட சேர்ந்தால் குருமங்கள யோகமாக வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும், 16 வருஷம் தசையை நடத்தும். இந்த 20-25 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்குமே குரு தசை நடக்கும். 40 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அந்த குரு தசையில். ராகு தசை வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டால் கூட அந்த 35-40 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குரு தசையில் தாங்க. குரு 4ஆம் இடத்துல இருந்தால் வண்டி வீடு வாகனமெல்லாம் வாங்க வச்சிரும். 5ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல புத்திரம், நல்ல குழந்தை அமையும். 6ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுக்கும். கடன் எல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. 7ஆம் இடத்துல குரு இருக்கலாம், தப்பே கிடையாது. நல்ல வாழ்க்கை துணை அமையும், நல்ல கூட்டாளிகள், நல்ல நண்பர்கள் அமைவாங்க. 8ஆம் இடத்துல குரு இருந்தால் வெளிநாட்டு பிரயாணம், பிறந்தூர் விட்டு வெளியூர் வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுறது, அங்கே போய் வேலை பார்க்குறது, தொழில் பண்ணுறது, இதெல்லாமே 8இல் இருக்க குரு கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்க குரு அதிர்ஷ்ட குருவாக வேலை செய்யுங்க, பக்காவாக இருக்கும். தந்தையோட சொத்து கிடைக்கிறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, ஆன்மீக பிரயாணம் பண்ணுறது, கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது, திருப்பணிகளில் ஈடுபடுறது எல்லாமே இந்த குரு திசையில் நடக்கும். 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போங்கிறாங்க, அப்படி கிடையாதுங்க. எல்லாம் பழைய வேலையை விட்டுட்டு நல்ல வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. பழைய தொழில் விட்டு நல்ல தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த அமைப்பே. 11ல் இருக்க குரு லாபகுரு. 11ல் குரு இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, பணம் வாரி வழங்கும் குரு, கொட்டி கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், குரு பற்றி நிறைய சொல்லலாம். 12ல் இருக்க குரு வெளிநாட்டு பிரயாணம், சுப விரயம், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல தூங்குறது, நல்ல கட்டில் சுகம் இருக்கிறதெல்லாம் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். 12ல் குரு தனிச்சிருந்தால் பரவாயில்ல, சனியோடு இருக்கக்கூடாது, ராகுவோடு இருக்கக்கூடாது, செவ்வாயோடு இருந்தால் கூட பரவாயில்ல. குரு அஸ்தமனமாகக்கூடாது, கெட்டு போகக்கூடாதுங்க, ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், நீங்கள் என்ன லக்னம்? ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் குரு நல்லது பண்ண மாட்டார். அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய தசை உங்களுக்கு இந்த 25 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குரு தசை தான் நடக்கும். அவர் ரிஷப லக்னத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பெருசாக வேலை செய்யாது. 16 வருஷம் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? நான் சொன்ன மற்ற லக்னங்களுக்கு கூட பரவாயில்ல, குரு ஓரளவுக்கு வேலை செஞ்சிருவார். மகர லக்னத்துக்கு கூட குரு பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். கும்ப லக்னத்துக்கு கூட குரு பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார். அது ஒரு சமமான கிரகமாக இருக்கிறதுனால பேலன்சிங்காக அப்படியே வாழ்க்கை அப்படியே ஓடிடும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு வந்து சனி ராகு உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து கெட்டு போயிருக்காரா, கேது கூட இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அது கேல யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாயோடு இருக்கிறவங்க இருந்தால் கூட பரவாயில்ல தான். குரு வந்து சூரியனோட அஸ்தமனம் ஆயிட்டாருன்னா அந்த குரு கொடுக்குற அத்தனை அமைப்பு கெட்டு போயிடும். குருங்கிறது தங்கத்துக்கு அதிபதி, குழந்தைக்கு அதிபதி, பணத்துக்கு அதிபதி எல்லாம் குரு தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருக்கா கெடாமல் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்த்து என்ன தசாபுத்தி போகுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு மைண்டை உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வேலையை பாட்டி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு சாதகமான காலகட்டமாக இது பாதகமான காலகட்டமாக, நம்ம நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். பிறப்பு ஜாதகத்தில் குரு திசை வந்திருக்கா, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.